பாக்கியராஜ் ரேவதி கூப்பிட்றாரு. ரேவதி முதல்ல தயங்குறாங்க. அடுத்து ரேவதி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே அப்படியே தங்கராஜ் உடனே பாக்கியராஜ் ரேவதி கிளம்ப போகிற எப்படியான்னு சொல்லிட்டு கத்தணும். ரேவதியும் அவர் கூட கிளம்புறாங்க. எங்கள் மாமியாரும் வேணாம் போகாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி அவங்க அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அவங்க அண்ணன் கூடவே கிளம்பிடுறாங்க. இதனால் தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. எங்கள் வீட்டுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாக்கியராஜ் எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அம்மா அப்பா என் பொண்ணு போட்டு இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி கண்ணெல்லாம் இப்படி செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே மலரும் நம்ம மதியம் அப்படியே பார்க்குறாங்க. எல்லாமே இவளால் தான் வந்துச்சு, இவ தான் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடந்திருக்கு, அவள் வீட்டை விட்டு வந்திருக்காளா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அவங்க குறை சொல்கிறாங்க மாமியார். இதை பார்த்துட்டு இவ கரெக்டாக இருந்தால் எதுக்கு அங்கே போயிட்டு எதுக்காக இவ பேசணும், வேலை போயிடுச்சுன்னா எப்படியா கத்துவாங்க, அதுக்காக என் பொண்ணை எது நன்மை கத்துவான், என் பொண்ணை வீட்டை விட்டு வர அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் மதியை பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக கேட்டுன மலர் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மதி பேசும்போது மதி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட்டி சரியில்லை, என்ன மலர் பாய் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் ஒன்றும் எதா பேசுகிறேன், இதில் மதி என்ன தப்பு பண்ணால் மதியை வேலை விட்டு நீக்கிறது அண்ணன் தான், தங்கராஜ் அண்ணன் தான், இது முழுக்க முழுக்க தங்கராஜ் அண்ணன் தப்பு தான், இதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரா, அதுக்காக பொண்டாட்டியை கை நீட்டி அடிப்பாரா, அவர் தப்பு பண்ணிவிட்டு மதியக்கு குறை சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமாக இருக்கா, ஏன் அன்னைக்கு சுரேஷ் மதியை இதே மாதிரி கை வாங்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, சுரேஷ் புருஷன் கை வாங்கிட்டான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போவே ரேவதி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே என்ன சொல்கிறீங்க, பாவம் ரேவதின்னு சொல்கிறீங்க, அன்றைக்கி மதியம் நீங்கள் பாவம்னு சொன்னீங்களா அப்படின்னு அப்படி அதிர்ச்சி அடையிற மாமியார் உடனே என்னையே கேள்வி கேட்குறியா, இங்கே பாருங்கள் தப்பு யார் செஞ்சாலும் கேட்கலாம், அது தப்பு கிடையாது அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று கூட்டிங்களா பார்த்தீங்களாங்க இவங்கள, சரி இப்போ எதுக்கு இந்த பிரச்சனைலாம், முதல்ல ரேவதிக்கும் அவங்க புருஷனுக்கும் உள்ள பிரச்சனைன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கோங்க, தேவையில்லாத கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாரு. பார்த்தீங்களா எப்படி உஷாராக மாமா திருப்பி விடுறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் மலரும் மதியும். அடுத்து அவங்க மாமியார் நான் என்ன சொன்னாலும் குத்தமாக தான் போச்சு இந்த வீட்டில், என்ன பண்ணுறது, என் பொண்ணை எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இவங்கள எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு அப்படி சொல்லிட்டு மதியம் மலரும் பேசிக்கிறாங்க. எங்கே ரேவதியை பார்த்துட்டு தனியாக மலரும் மதியம் பேசுகிறாங்க. என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மதி மன்னிப்பு கேட்குறாங்க ரேவதி கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் கை உங்களை அவர் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறாரு, என்ன ரேவதி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் அண்ணி, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போதும் பொறுத்துன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அண்ணனோட நான் வந்துட்டேன், இதுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்னால் முடியல அண்ணி அப்படின்னு. ரேவதி எந்த முடிவும் எடுக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு ரேவதி, நானும் என்ன பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு எனக்கு பண்ணுற விஷயம் தாங்கவே முடியல அப்படின்னு அழகிறாங்க. ரேவதி அப்படி சொன்னோன்னே இங்கே பாருங்கள், அவருக்கு என்ன பண்ணாலும் சரி நீங்கள் போகாதீங்க, அப்போ தான் அவருக்கும் கொஞ்சமாவது தெரியும், அவருக்கு நீங்கள் புரிய வச்சே ஆகணும்னு மதி சொல்கிறாங்க. ஆமாம் மதி சொல்கிறதா கரெக்டாக, ஆனால் அண்ணனோட கோவம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், வேறு வழி கிடையாது, இங்கே பாருங்கள் அவர் கூப்பிட்டா கூட நீங்கள் போகாதீங்க, அவர் வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டு உங்களை கூப்பிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி மதி நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவனுக்கு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. உடனே மாப்பிள்ளை நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மாப்பிள்ளை, எப்படி என் பொண்ணை நீங்கள் கை வாங்குவீங்க அப்படின்னு. தப்பு தான் மாமா, நான் இல்லை சொல்லலையே, ஆனால் ஏதோ கோவத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேட்டு அப்படிலாம் நடக்காது, நீங்கள் ரேவதி என் கூட அனுப்புங்க, இங்கே பாருங்கள் ரேவதி உங்கள் கூடலாம் அனுப்ப முடியாது, இங்கே எப்போவுமே நீங்கள் கை வாங்கிட்டே இருப்பீங்க, ரேவதி வாங்கிட்டே இருக்கணுமா, எங்கள் பொண்ணு என்ன சாதாரணமாக போச்சா உங்களுக்குன்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. நீங்கள் பாருங்கள் எக்கார கொள்ளும் அனுப்ப முடியாது, ரேவதியே போகிறேன்னு சொன்னாலும் சரி அப்படி சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு தங்கராஜ்.